திருவள்ளூர் அடுத்த திருநின்றவூர் கொட்டாம்பேடு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை அகற்ற அதிகாரிகள் நோட்டீஸ். குடியிருப்பு சான்றிதழ்களை கீழே போட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அடுத்த கொசவன்பாளையம் ஊராட்சி லட்சுமி நகர் கொட்டாம்பேடு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஆதி திராவிட வகுப்பை சார்ந்த மக்கள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த நிலையில் அந்த இடம் அரசுக்கு சொந்தமான நீர்நிலை எனவும் அந்த பகுதியில் வசிக்கும் குடும்பத்தினர் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என கடந்த 6ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி வாசிகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் அவர்கள் கூறும்போது, ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த நாங்கள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக கொட்டமேடு லட்சுமி நகர் பகுதியில் வசித்து வருகிறோம். மேலும் ஏரிக்கரையில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் தான் எங்களின் குடியிருப்புகள் உள்ள நிலையில் உடனடியாக இடத்தை காலி செய்ய வேண்டும் என திருநின்றவூர் நிர்வாகத்தின் அதிகாரிகள் எச்சரித்து வருவதாகவும், குடியிருக்கும் வீட்டை விட்டு வேறு எங்கு செல்ல முடியும் எனவும் வேதனை தெரிவித்த பகுதி மக்கள், எங்கள் குடும்பங்களில் இருந்து 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தற்பொழுது பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் நிலையில் மிகுந்த மனவேதனை அடைந்து தேர்வில் தோல்வியடையும் நிலையும் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக போக்க வேண்டும் எனவும், குடியிருக்கும் வீட்டில் தொடர்ந்து குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களின் குடியுரிமை சான்றுகளை கீழே தூக்கி போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லட்சுமி நகரை நாங்கள் 100 வருஷம் ஆயிருந்தோம். என்னால முடியல, சவரமெல்லாம் போட்டு எங்க ஊருக்கு மரியாதையே கிடையாது. எவனும் மதிக்கல எங்க ஊர. லட்சுமதி நகர் அவன் பேர் வாங்கினான். அவன் வாங்கின புண்ணியத்தை கூட அவன் நடிச்சு பாக்கல. அவன் நடிச்சே பாக்கல. இனிமேல் மட்டும் அவனுக்கு அந்த கடமையே கிடையாது. எவனும் எங்க எத்தனையும் போறதுக்குன்னு வரவே கூடாது சுவாமி. வரவே கூடாது. நாங்க எல்லாத்தையும் போயிடுச்சு சாமி. தங்கத்தெல்லாம் நாங்க வாத்துட்டோம். நாங்க இன்னைக்கு அனாதையா நிக்கிறோம். யாரும் எங்க அந்த ஓட்டுன்னு கேட்டு வரவே கூடாது. எங்க ஓட்டு இங்க வேணாம், ரேஷன் கார்டு வேணாம், ஆதார் கார்டு வேணாம். எங்களுக்கு நாங்க என்ன ஃப்ரீ பஸ் ஊர் மேல நாங்க ஃப்ரீ பஸ் சேர்த்துக்கலவா? வருஷமா இருக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு தண்ணியில வெள்ளத்துல நிக்கிறோம். எங்களுக்கு வெள்ள நிவாரணி கொடுனா கேட்டோம், கேட்கல. இது வெளியே எங்க போய் இது பேர் இருக்கிறா பாருங்க. குழந்தைங்க படிக்கிற போறாங்களா? நான் எங்கம்மா படிக்கிறதுக்கு பயப்படுத்துங்க குழந்தைங்க.
கோசன்பாளையம் ஊராட்சி கொட்டாமேடு கிராமம் லட்சுமிபதி நகர். நாங்கள் பார்த்தீங்கன்னா 80 ஆண்டு காலமாக 4 தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 110 வீடு இருக்கு. எல்லாமே இந்து ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த பிரிவினர் மட்டுமே தான் இருக்கோம். வேற யாரும் கிடையாது. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த 110 குடும்பங்களுக்கு மட்டும்தான் நீர்பிடிப்பில் இருக்கு வீடு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்காங்க. அது ஏன் அப்படின்றது இன்ன வரையும் எங்களுக்கு தெரியல. கேட்டால் நீங்கள் நீர்பிடி